இந்த நிலத்துல விஜய் ஸ்டாலினை பார்த்து பயப்படுறாரான்னு தெரியல, எடப்பாடியை பார்த்து பயப்படுறாரான்னு தெரியல, அவர் சிபிஎஃப்சி சிபிஐ பார்த்து கூட நடுங்குறாரான்னு எனக்கு தெரியல. ஆனா விஜய் ரெண்டு பேரை கேட்டாதான் பயப்படுறான். ஒன்னு சாட்டை, இன்னொன்னு இடுமாவனம். இதை சொல்லிக்கிறதுனால எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ப்ரௌட் மொமெண்ட் தான். இப்ப நாடாளுவேன், நடித்தால் நீங்கள் எனக்கு பணம் கொடுப்பீர்கள், நான் வாழ. நடிப்பை நிறுத்தினால் நாட்டை கொடுப்பீர்கள், நான் ஆள என்று நினைக்கிற இந்த சிந்தனை இருக்கு பாருங்க, இது இந்த தேர்தலோடு ஒழிக்கப்படணும். ஒரு நடிப்பாரா, சிஎம் ஆயிடுவாரா, இந்த செந்தில் எல்லாரும் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, இந்த மலையை தூக்கி வைங்க நான் சுமக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி மக்களுக்காக கத்தி காதறி போராட்ட களத்துல நின்று நெஞ்சு வெடிக்க வெடிக்க பேசி கட்சியை கட்டி வந்தா இவர் வருவாரா, இவரு நாட்டை கொடுத்துடணுமா? அப்படி சார் என்ன பண்ணிட்டீங்க? சாரோட ஐடியாலஜி என்ன? ஒண்ணும் இல்ல. அப்ப அதை இந்த தேர்தலோடு முறியடிக்கிற களத்துல வெறும் வேதாரணத்துக்காக மட்டும் தம்பி இடுமானம் கார்த்திக் பேசல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருந்த எல்லா போராட்ட களத்தில் நின்றவன் தம்பி இடுமானம் கார்த்திக்.